ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது. பட் கல்லூரிகள் திறப்பதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்காமல் இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா, தமிழகத்தில் கல்லூரிகள் திறப்பதில் சிக்கல் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யூஜிசி அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் ஒட்டுமொத்தமாக எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஓவரால் ஹெட் அவங்க தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கல்லூரிகள் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்புகளை பற்றின வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ இப்போ தமிழக அரசு என்ன யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னா, கொரோனா தொற்று அதிகமாக இருக்கனால விடுதிகளை திறக்கலாமா? ஏன்னா தமிழக அரசு ஆல்ரெடி இதெல்லாம் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சுகாதாரத்துறையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுத்துருக்கணும். ஸோ எடுத்து முன்னாடியே ரெடியாக வச்சுட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா தொற்று பாதிக்கும். இப்போ கல்லூரிகளை திறந்தோம் அப்படின்னா விடுதிகளில் கல்லூரி மாணவர்கள் அதிகமான பேர் இருக்காங்க. அப்போ தொற்று அங்கே அதிகரிச்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே திருப்பி மூடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கனால இதை நம்ம யோசித்து தான் முடிவு பண்ணணும். ஜனவரி மாதத்திற்கு பிறகு திறக்கலாமா அல்லது ஜனவரி மாதம் திறக்கலாமா அப்படிங்கிறத பற்றின ஆலோசனைகள் போயிட்டுருக்கு. கல்லூரிகளுக்கே இந்த நிலைமை அப்படின்னா பள்ளிகளுக்கு என்ன நிலைமையாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. கல்லூரி திறப்பதில் சிக்கல். நவம்பர் 16 திறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிக்கலில் தமிழக அரசு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ மேலும் பல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.